ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழர் சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னா, இளநரைக்கு ஒரு தீர்வு தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20-25 வயது ஏன் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட இளநரை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஆரம்பத்தில் எப்படி தடுத்து நிறுத்தலாம், அதுக்கு என்ன ஒரு பேக் மாதிரி தயார் பண்ணி போடலாம் இயற்கையாக அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழர் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார பார்த்திங்கன்னா மருத்துவ குறிப்புகளும் மற்றும் பாரம்பரியமான இயற்கை தொடர்பான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயிட் ஹேர் அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லா குழந்தைங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் 8th 9th படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இளநரை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்கு என்ன ஹோம் ரெமெடி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்காக நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹேர் டை அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஏன் பெரியவங்க கூட ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இளநரை வரும்போது அதை வந்து ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி பேக் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது எல்லாமே உடனே வந்து இது வந்து ஹேர் டை கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். கிட்டத்தட்ட ஒரு 3 months 4 months அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஹேருக்கு நல்லா வந்து ஒரு க்ளோவும் கொடுக்கும். ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்குரிய எல்லா இதுவுமே இதில் கலந்துக்கலாம். இப்போ வாங்க, ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன். அதாவது நேச்சுரலாக வந்து எப்படி தயார் பண்ணி போடுறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதையும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுவும் நேச்சர் தான். என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது மருதாணிங்க. மருதாணி அப்படின்னாவே ஒரு அதாவது என்னதுன்னா ஒரு ப்ரௌனிஷ் தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேரை வந்து ஒயிட் ஹேரை நம்ம வந்து ஒரு ப்ரௌன் தன்மை ஆக்கினா தான் அதுக்கப்புறம் பிளாக் ஆக்க முடியும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து அவுரி இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அந்த அதாவது ப்ரௌன் ஹேரை வந்து ஒரு பிளாக் ஆக்குற தன்மை வந்து இந்த அவுரி இலைக்கு உண்டு. இது வந்து எங்கேன்னா நாட்டு மருந்து கடைகளில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம பயன்படுத்த போகிறது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இது பொடி தாங்க. இது எல்லாமே பொடியாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இயற்கையாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரு தனியாக வீடியோவை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க போடுறேன். ஏற்கனவே மருதாணி செம்பருத்தி இலைகள் அதை பயன்படுத்தி ஒரு பேக்கும் நான் ரெடி பண்ணுறதை போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது மூணையும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஈக்குவலாக நான் வந்து கலந்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இதுக்கு ஒரு லெமன் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை லெமன், நல்ல நிறைய ஜூஸ் இருக்கிற லெமனால் அரை லெமன் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒருவேளை தலையில் வந்து பொடுகு அந்த மாதிரி இருந்தால் அதுவும் வந்து சரி பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் வந்து இது கூடயே நீங்கள் வந்து ஒருவேளை பெயின் தொல்லை இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா வேப்பிலை இதோட பொடியும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின்லேருந்தும் விடுபட்ட முடியும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது மருதாணி, அவுரி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயோட பொடி. இது மூணையும் நல்லா கொஞ்சம் ஒரு லெமன் சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அதாவது என்னதுன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. இந்த பேக்கை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா தலையில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நல்லா வந்து ஒரு 1 hour உங்களுக்கு வந்து இது பிரச்சனை, அதாவது என்ன சளி தொந்தரவு இந்த மாதிரி எதுவும் வராது அப்படின்னா அதிகபட்சம் 2 hours கூட நீங்கள் வச்சுருக்கலாம். 1 hourக்கு மேலே வைக்கிற வரல ரொம்ப நல்லா தான் இருக்கும். வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஹேரை வந்து நார்மலாக நீங்கள் நார்மல்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது அதாவது என்னதுன்னா சீக்காய் போட்டு வாஷ் பண்ணலாம். சீக்காய் வந்து நான் வந்து எப்படி வந்து நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இப்போ இருந்தே சீக்காவை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு முடி வந்து குழந்தைங்களுக்கு கொட்டாமல் பாதுகாத்துக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் இதனால் வரக்கூடிய இளநரையிலேருந்து நம்மளை கண்டிப்பாக தடுத்துக்க முடியும். இந்த சீக்காய் வந்து போட்டு குளிக்கலாம். சீக்காய் போட்டு குளித்தா போயிடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. சீக்காய் வந்து போட்டு குளிங்க. இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணுமானா தேவை கிடையாது. ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2-3 மாதங்கள் இப்படி வந்து தொடர்ச்சியாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இளநரைக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். வரதை வந்து போஸ்ட்போன் பண்ண முடியும், உங்களால் வந்து தடுத்து நிறுத்த முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயின் தொல்லை இருந்துச்சுனாலும் கொஞ்சம் நீம் பவுட்ரு இதில் கொஞ்சம் சேர்த்திட்டிங்கன்னா, வேப்பிலை பவுட்ரு கொஞ்சம் சேர்த்திட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து போடலாம். இது எல்லாமே வந்து எதாவதுன்னா இயற்கையாக நம்ம ரியலாக வாங்கி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ கண்டிப்பாக இயற்கை ரிலேட்டடாக இருக்கிறனால உங்களுக்கு உடம்புக்கோ இல்லை கண்ணுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. நெல்லிக்காய் வந்து நல்லா உடல் அதாவது என்னதுன்னா அடர்த்தி தன்மையை கொடுக்கக்கூடியது தான். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நார்மலாக வந்து ஹேர் அதாவது ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க தான் போடணுன்னு கிடையாது, எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களோட இதை பற்றி டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும், இயற்கை ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.